சரவணன் அவருடைய குற்றச்சாட்டினை சேர்த்து விஷச்சாராயத்தை முடிவுக்கு கொண்டு வர எல்லா நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிருக்கிறார். இது நிவாரணம் அறிவிக்கிறது, இப்போ உடனே அந்த கள்ளச்சாராயம் அங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்து ஒழிக்கிறது, அதையெல்லாம் தாண்டி இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் டீல் பண்றது போதுமா? நிரந்தர தீர்வை நோக்கி போறதுல அரசு எந்த கவனமும் செலுத்தலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நல்ல ஒரு கேள்வியை வைத்திருக்கிறீர்கள். இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்லை அதையும் தாண்டிய பிரச்சனையானா கண்டிப்பாக இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமே கிடையாது. இது ஒரு சமூக பிரச்சனை. ஏதோ இந்த கள்ளச்சாராயம் இந்த சாராயம் குடிப்பது டாஸ்மாக் எல்லாம் 2021 தான் வந்தது போல இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏரி சாராய ஊழல் 1982 டாஸ்மாகவை தோற்றுவித்த கோமான் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அது திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதை 2003 அரசுடைமையாக்குது யார் அப்படின்னா திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள். இப்படி சாராயம் வருவாய் ஈட்டிட்டு இருக்காங்க. அதை எல்லாருமே ஊக்குவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வுன்னு கேட்கும் பொழுது அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதற்கு முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பது எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை இவர்களுக்கு? தேர்தலிலே தோற்று விட்டார்கள், தேர்தலில் தோற்று போயிட்டாங்க. இது முடிஞ்ச உடனே இது வசதியாக நமக்கு ஒரு இஷ்யூ கிடைச்சிருச்சு, நம்மளுடைய கேம்பை ரிவைவ் பண்ணிடலாம். இவர்கள் என்ன நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள், என்ன முயற்சிகளை செய்திருக்கிறார்கள், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு இந்த அரசு, அதை பற்றி எதுவுமே பேசாம இல்ல சார், அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கட்டும். ஆனா இது தப்புன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. அரசுடைய நிர்வாக திறமையின்மையா ஒரே நிமிஷம் மறுக்க முடியாது. அப்சல்யூட்லி இது தவறு, இது நடந்திருக்க கூடாது, மெத்தன போக்கு அப்படின்றதை ஒத்துக்கொண்டு இருக்கிறோம். இதை கடந்து போகவில்லை. இது நடக்கவே இல்லை. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். 13 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். குருவி சொல்வது போல சுட்டுக் கொண்டு விட்டு பொய் சொன்னார். இல்ல ஒரு நிமிஷம், தெரிய வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். பொய் சொன்னார். அப்போதைய முதல்வர் என்ன சொன்னாரு? டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று வாய் கூசாமல் பொய் பேசினார். எதற்காக பொய் பேசினார்? அப்போ இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து தப்பிச்சு போனோம், ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்பிச்சு போனதுக்காக பொய் சொன்னாரு. நீதி அரசர் அருணா முடிச்சிட, இதை மட்டும் முடிச்சுட்டு உங்க கேள்விக்கு வந்துடுறேன். நீதி அரசர் அருணா ஜெகதீசனோட ஆணையத்துல உண்மை என்ன என்பது வெளியில வந்துச்சு. தெரியும் அவருக்கு தெரிந்துதான் அந்த துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. மன்னிப்பு கேட்டாரா? அப்ப என்ன செய்தார் அவரு? அது வேற கரெக்ட். முதலமைச்சரே சட்டப்பேரவை சொல்லிட்டார். ஓகே, எக்ஸாக்ட்லி. அதுதான் சொல்றேன். இந்த பிரச்சனையை கண்டு ஒரே நிமிஷம், அதுதான் இந்த பிரச்சனையை கண்டு திமுக நடக்கவே இல்லை, இதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல அப்படின்னு சொல்லி போறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னா நீங்க தான் குற்றவாளியான்னு கேக்குறாங்க. பொறுப்பேற்பதற்கும் இந்த சம்பவத்திற்கு யார் காரணம், இது ஜெனசிஸ் என்ன, இது எப்படி நடந்திருக்கிறது? அதாவது கள்ளசாராயம் ஓகே, கள்ளசாராயம் ஓகே, கள்ளசாராயத்துல தீர்வு சரி, தீர்வை நோக்கி போனோம்னா முக்கியமான தீர்வு அண்ணன் தராசு ஷியாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா சமூக விழிப்புணர்வு. இப்ப எந்த இடங்கள்ல இந்த கள்ளசாராயங்கள் ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துலதான் கிராமங்கள் வாரியாக ஒரு கண்காணிப்பு குழு, விழிப்புணர்வு குழுவை அமைக்க வேண்டும். அதே போல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணணும். அதே எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இதற்காகத்தான் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதுக்காக நீதி அரசர் திரு கோகுல்தாஸ் அவருடைய தலைமையில ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன கருத்து? பேசிக்கான ஒரு கேள்வி சார். எல்லாருக்கும் இது தொடர்கதையா நடந்துட்டு தான் இருக்கு. எவ்வளவு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் கள்ளச்சாராயம், அதனால ஒரு இறப்புன்றது எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்காது. மது விலை அதிகமாக இருக்குது, அதனால கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்கன்றதுதான் ஒரு பேசிக்கான ஒரு. அதை இன்னும் சீர்படுத்தலாமே, செழுமைப்படுத்தலாமே, டாஸ்மாக் அப்படின்றதுதான் ஒரு இப்போ எப்படி வந்துட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன குற்றம் சுமத்தினார்கள்? என்ன சொன்னாரு நண்பர்? என்ன சொன்னாரு? 2021 பூரண மதுவிலக்கு பேசினார்கள். 2016 பூரண மதுவிலக்கு பேசினார்கள். எங்கே பூரண மதுவிலக்கு பேசியவர்கள் எங்கேன்னு கேட்கிறாங்க. ஐயா, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடவில்லை. பூரண மதுவிலக்கு பேசினோம், ஓட்டு போடவில்லை. மதுக்கடையை வைத்திருப்போம்னு சொன்ன அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள் 2016. நீங்க 2016 வச்சுக்கிட்டு இப்ப திமுகவை ஜெயிச்சுட்டு, வக்கனையா ஜெயிச்சுட்டு, பூரண மதுவிலக்கு பற்றி பேசாமல் ஜெயித்து விட்டு இப்பொழுது ஒரே நிமிஷம் 2016 தவறான வார்த்தை இல்ல, கடுமை கிடையாது. இது என்ன கடுமை? 2016 ஜெயிச்சுட்டு
மது கலைகளை படிப்படியாக குறைப்போம் சொல்லி ஜெயிச்சு ஒரு நிமிஷம் கேள்விக்கு வந்துருங்க முடிச்சிருக்கேன். கேள்விதான் உங்க கேள்வியோட சம்பந்தப்பட்டதுதான். ஜெயிச்சுட்டு இப்ப வந்து 2016 சொன்னவர்கள் இப்ப வந்து இப்படி பேசுறாங்களேன்னு பொழுது இப்போ நீங்க சொல்ல ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஏன் இதை சுட்டி காட்டுகிறேன்னா நீங்க வந்து என்ன பிரச்சனையா என்ன சொல்றாரு, விலை ஜாஸ்தியா இருக்குங்க, ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாளைக்கு ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம், இதற்கு விமர்சனங்கள் வரட்டும், வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம், விலையை வந்து 50 ரூபாய் ஆக்கிடுறாங்க, ஆல்கஹால் கண்டென்ட் 90% ஆக்கிடுறாங்க, சும்மா இருப்பாங்களா? அது செய்ய முடியுமா? ஒரு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய கட்சி யாராவது அப்படி செய்ய முடியுமா? விலை ஒரே நிமிஷம் முந்தைய காலகட்டங்கள்ல மலிவு விலை மது அப்படின்றத அரசே முயற்சித்து பார்த்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி மறுபடியும் முயற்சி குறைக்கணும், தரமா கொடுக்கணும். இல்ல இப்போ பிரச்சனை என்னன்றதை அவர் தெளிவா சொல்லிட்டாரு. போதை இல்ல, அதுதான் பிரச்சனை. போதை இல்லைன்னா எப்படி போதையை இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஆல்கஹால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாதான் என்னங்க ஆகும்? உங்க லிவர் ஆல்கஹால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா அவருடைய உடல்நிலை என்ன ஆகும்? இப்படி எல்லாம் விவாதிக்கலாமா? இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லலாமா? முதல்ல ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் வந்து இந்த ஆட்சியை we are holding this government responsible சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கலாமா? முதல்ல என்ன ஒரு வேடிக்கையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அதை எடுத்துக்கிறேன் திரு சரவணன்.